இருந்துச்சு. எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி அவ்வளோ நான் சொல்ல முடியாது. பட் எல்லாமே படம் நல்லா இருக்கு சார். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. த்ரூ அவுட் போர் அடிக்காம போகுது. படம் நிஜமா எந்த சினிமாவும் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இவ்வளவு நிம்மதியா காமா வந்ததே இல்லைங்க. ரொம்ப கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அற்புதமான படம். நேத்தே நாங்க வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு முடிவு, ஒரு நல்ல த்ரில்லிங்காவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ரொம்ப குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு படம். நாங்க எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப நல்லா டிஐ பண்ணிருக்காங்க. இஸ்ரத் மேடம் ரொம்ப அழகா அந்த 2 பாடல்கள் பாடி இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஆனா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் வீரா அன்பரசு சார் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ஒரு சார் எல்லாருமே ரொம்ப பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்ல ஸ்டோரி தான். எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே நல்ல லவ் ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. கமெண்டல் பத்தி நல்லா சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. காமெடி அவ்வளோ நான் சொல்ல முடியாது. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. புரியல. நல்ல படம். படம் நல்லா இருக்கு சார். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. த்ரூ அவுட் போர் அடிக்காம போகுது. ஆக்டிங் நல்லா இருக்கு. கமாண்டோ நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அழகா இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒரு எல்லாருமே மிலிட்டரியில சேரணும், வீட்டுக்கு ஒருத்தர் மிலிட்டரியில சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே நல்லா இருந்தது. கதையோட மாரல் ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்தது படம் நிஜமா எந்த சினிமாவும் ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இவ்வளவு நிம்மதியா காமா வந்ததே இல்லைங்க. எல்லா படமும் கொள்ள அப்படி ஒரு எங்கேயாவது குத்துறது வெட்டுறதுலாம் பார்த்துட்டு நிஜமா இவ்வளோ நிம்மதியா, அதுவும் ஒரு நல்ல ஒரு தீம், நல்ல சஸ்பென்ஸ். இந்த படம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் அந்த கேரக்டருக்குரியது நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அம்மா அப்பாவா வந்தவங்க அப்படியே நெஞ்ச தொடுற மாதிரி இருந்தது. கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்து ரொம்ப நிறைவா வந்திருக்கோம். எல்லாரும் கட்டாயம் வந்து பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும். தேங்க்யூ. நல்லா இருந்தது. அதுல ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் நல்ல ட்விஸ்டோட இருக்கு. லவ் ஸ்டோரி தான். ட்விஸ்ட் நல்ல ட்விஸ்டோட நல்லா சொல்லியிருக்கான். ரொம்ப கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அற்புதமான படம். நேத்தே நாங்க வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு முடிவு, ஒரு நல்ல த்ரில்லிங்காவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ரொம்ப குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். எந்த ஒரு வன்முறையும் இல்லை. ஆக்சுவலா கமாண்டோவின் லவ் ஸ்டோரி ரொம்ப வெட்டு குத்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அற்புதமான ஒரு தீம், ஒரு டிஃப்ரெண்ட் தீம். இந்த மாதிரி தீம் இது வரைக்கும் நம்ம படத்துல பார்த்தது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. அன்பரசு சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காரு. சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினோட அப்பாவா பண்ணியிருக்காரு துரைபாண்டியன் சார். அவ்வளோ ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா போகுது. கொஞ்சம் எந்த இடத்துல கூட ஒரு போரிங்காவே எதுவுமே இல்லை. கதை நல்லா சூப்பரா போகுது. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ரோபோ சங்கர், சக்தி, என்னுடைய அன்பு மற்றவர்கள்லாம் அதில் தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட அருமையான திறமையை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு, உட்காந்து பார்க்க. அது கார்த்திக் ராஜா அவனுடைய ஆர்ஆர் ரொம்ப படத்துக்கு மெருகூட்டி இருக்கு இந்த படத்தை பார்த்து. அதே மாதிரி ஒரு மிலிட்ரிக்காரங்களுடைய பெயின் சாதாரணமான ஒரு பெயின் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வந்து தத்துருதமா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பேபி மூலயமா வரக்கூடிய அந்த குழந்தை அந்த படத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்தமா இந்த படத்தை குடும்பத்தோட எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படமா தான் இந்த படம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தவங்களும் கண்ணீர் விடாமல் வெளியில வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியில வரவங்க கண்டிப்பா கண்ணீர் விடாம வருவாங்க. அப்படி கண்ணீர் யாராவது விடாமல் வந்தாங்கன்னாக்கா நான் பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கு தகுதியான ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவும் தயாரா இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசை உருக்கக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் இருக்கு. ஃபுல்லா அன்பு சார் வந்து ரொம்ப
இன்வால்மெண்டோடு அதை எடுத்திருக்காரு. அவருடைய மனசார அவர் செயல்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி ரொம்ப அழகான யதார்த்தமான ஒரு மூவி இது. ஆக்சுவலி வந்து உண்மையான காதலுக்கு அழிவு இல்லைன்றத வந்து காமிச்சிருக்காங்க. அது கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து அவர் போனதுனால அது வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடல. கடைசி வரைக்கும் அந்த காதலி வந்து அவரையே மனசுல நினைச்சதுனால அவரோட வாரிசையும் சுமக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. அது டிஃப்ரெண்டா இருந்தது. மியூசிக் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த கமாண்டோவோட அண்ட் சுவாதி 2 பேரோட பேரண்ட்ஸும் ரொம்ப அருமையான நடிப்பு, யதார்த்தமான நடிப்பு. பேரண்ட்ஸ் வந்து வேற லெவல், சூப்பரா இருந்தது. சாங்ஸும் என்ஜாய் பண்ணோம். நிஜமாவே தியேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான மூவி. நைஸ். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு படம். நாங்க எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப நல்லா டிஐ பண்ணியிருக்காங்க. இஸ்ரத் மேடம் ரொம்ப அழகா அந்த 2 பாடல்கள் பாடி இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நாங்க இந்த படத்துல நடிச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் வீர அன்பரசுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களோட பார்ட்டை எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ணதுனாலதான் இந்த படம் இவ்வளவு பிரம்மாண்டமா வந்திருக்கு. பீங் த ஃபர்ஸ்ட் மூவி இது இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மக்களாகிய உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப பெரிய தேங்க் பண்ணணும். இதை கண்டிப்பா ஒரு வெற்றி படமா கொண்டு போயிடுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வணக்கம். நான் உங்க புதுப்பட்டு சக்திவேல் சார். நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிடுச்சு சார். எல்லாரும் ஏகோபித்த வரவேற்பு கொடுத்துட்டாங்க. பாடல்கள் அப்புறம் வந்து சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதம். நான் வந்து இந்த படத்துல கமாண்டோவின் லவ் ஸ்டோரியில ஒரு கமாண்டோவா பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய பாராட்டுகள் தான் இருக்கு. இந்த பாராட்டுகள் எல்லாமே சார் இயக்குனர் வீர அன்பரசன் சாருக்கு தான் போய் சேரும். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த கேரக்டர் இல்லை. ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். இன்னைக்கு ஆடியன்ஸ் அவ்வளோ ஆடியன்ஸ் சார். இந்த தியேட்டரே ஃபுல்லு, அவ்வளோ கூட்டம் நிறைய இது ஹவுஸ்ஃபுல் போட்டுட்டாங்க சார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து சார் ஐநாக்ஸ்ல இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. தமிழக மக்கள் இவ்வளவு தூரம் வந்து நாங்க தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க, தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா நிஜமாவே சார் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களை எல்லாருமே உற்சாகத்துல ஆழ்த்திட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். வாழ்த்துக்கள், வணக்கம். ஆனா ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த படம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் வீர அன்பரசு சார் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ஒரு புது சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. படத்துல எல்லா அம்சமும் இருக்கு. கதையும் செம்மையா இருக்கு. அவரும் நடிச்சிருக்காரு. பிளஸ் அவர் புட்டிஸும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமையான ஸ்டோரி. இந்த படம் வெற்றி பட என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் அவர் சில படங்களை தயாரித்து மக்களுக்கு கொடுக்குமாறு என்னுடைய மனமார்ந்த தாழ்ந்தவான கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாசிட்டிவ் முடிவு சார். நல்லா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி அது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு கமாண்டோனா எவ்வளவு கமிட்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கிளியரா எடுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த முடிவு தான். கமாண்டோ இறந்துட்டா கூட அவரோட இது கண்டினியூ ஆகுது அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது யாருக்குமே தெரியாத, எனக்கே தெரியாத புது விஷயம். படம் நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ.